ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை வச்சு வடை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இந்த வடை நம்ம கடலைப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஊற வச்சுட்டு இதை நல்லா அலசி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து மையவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது கூட நம்ம 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம், பொடியாக அரிஞ்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசி அது இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ இப்போ வடை வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம். கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலை இருந்ததுன்னா அதில் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ 2 சைடும் இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான முருங்கைக்கீரை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.